வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோட கிச்சனில் சூப்பரான ஒரு லெஃப்ட் ஓவர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் மீதமான சாதத்தில் நல்ல மெதுவடை தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம உளுந்த மாவில் செய்கிற மாதிரி வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ள நல்ல மெத்துணும். டேஸ்ட்டு கூட கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க இருக்கும். அது மாதிரி மெதுவடை தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வடை செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு மீதமான சாதம் எடுத்திருக்கேன். மீதமான சாதம் அப்படின்னா நீங்கள் மொதல் நாள் வடிச்சிட்டு அதில் தண்ணி விட்டுருப்பீங்கள்ல, அந்த சாதம் எடுக்கக்கூடாது. காலையில் வடித்த சாதமாக இருக்கலாம், அப்படி இல்லைனா மத்தியானம் வடித்த சாதமாக இருக்கலாம். அதை ஈவினிங் இந்த மாதிரி நம்ம வடையாக செஞ்சுக்கலாம். இந்த சாதத்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அந்த சாதம் அரைக்கும் போது அதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. தேவைப்பட்டதுன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். அதை அரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன். சாதம் அரைக்கும்போது மிக்சி ரன் ஆகிறதுல கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா சாதத்தை கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச சாதம் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணுங்க. அப்போ தான் வடை தட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு நான் மாற்றிட்டு காட்டுறேன். வடைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இனி வடைக்கு நம்ம என்னென்ன சேர்ப்போமோ அதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வடிக்கிறதா இருந்தால் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சாதம் அரைக்கும்போது நான் தயிர் எதுவுமே சேர்க்காம வெறுமனை தான் அரைச்சேன். அதனால் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தயிர் இதில் சேர்த்துக்கிறேன். தயிர் ரொம்ப கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் தண்ணி விடாமல் இருக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம உளுந்தில் அரைச்ச வடை மாவு மாதிரியே நல்ல மெத்துன்னு இருக்குதுங்க. சாதத்தில் அரைச்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. நம்ம உளுந்தில் அரைச்ச வடை மாவு மாதிரியே இருக்குது. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த வடை மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். நம்ம கையில் எடுத்து தட்டி போடுற மாதிரி இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணுங்க. தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போதே சைடில் ஒரு பக்கம் எண்ணெயை சுட வச்சுருங்க. ஏன்னா இந்த மாவை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே நம்ம வடையை தட்டி போட்டுறணும். நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை சூடு பண்ண வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இதில் வெங்காயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது நீர்க்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் வடை கரெக்டான ஒரு பக்குவத்தில் நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் எண்ணெய் ரெடியாக சூடாக இருக்கணும். நம்ம இந்த வடையை தட்டி போட்டுறணும். ஒரே நேரத்தில் நிறைய வடையை தட்டி போடாமல் 2-3 வடையாக தட்டி போட்டு எடுங்க. ஏன்னா இதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நிறைய வடையை போட்டுட்டிங்க அப்படின்னா எண்ணெயோட டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். அப்புறம் இந்த வடையெல்லாம் பிரிஞ்சு போயிடும். இது ரொம்ப முக்கியமானது. அதனால் 2-3 வடையாக போட்டு எடுங்க. அப்போ தான் அந்த வடையோட ஷேப்பும் கரெக்டாக இருக்கும், நல்ல கிறிஸ்பாகவும் வரும், பிரிஞ்சு போகாமலும் இருக்கும். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வடை போட்ட உடனே திருப்பி விடாமல் ஒரு பக்கம் நல்ல கிறிஸ்பானதுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விட்டு இதை சுட்டு எடுத்துக்கலாங்க. சும்மா திருப்பி விட்டோம் அப்படின்னா இது வடை பிரிஞ்சு போயிடும், கரெக்டாக நம்மளுக்கு கிடைக்காது. இது கொஞ்சம் கவனமாக தான் நம்ம செய்யணும். இந்த எண்ணெயில் போட்டு எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக நம்ம சுட்டு எடுக்கணுங்க. என்றைக்காவது சாதம் நிறைய மீதமாயிருச்சு அப்படின்னா என்ன செய்கிறதுன்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட் டைம் செய்யும்போது எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய செஞ்சுக்கலாம். இந்த வடை சாதத்தில் செஞ்சீங்க அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், அதோட டெக்ஸ்சரும் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள். வெளியில் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது, உள்ளே எந்த அளவுக்கு மெத்துன்னு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம உளுந்த மாவில் செய்கிற வடை மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. உளுந்து வடை டேஸ்ட்டில் ஒரு 60 to 70% டேஸ்ட் இதில் இருந்ததுன்னு சொல்லலாம். எப்போவாவது ஒரு நாள் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இனி சாதம் மீதமாயிருச்சுன்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட லைக்ஸ் கமெண்ட்ஸை எனக்கு கொடுங்க. ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.